பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 15:4 என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். இது ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. வானத்தையும் பூமி படைத்த இறைவன் தன்னை படைத்த படைப்பை தான் படைத்த படைப்பிடத்திலே சொல்கிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களுக்கு நிலைத்திருப்பேன். எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு பாருங்க. நம்ம ஆண்டுக்குள்ளே நிலைத்திராமல் நாம் அவர்கிட்ட நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கிறோம். நீங்கள் என்ன நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கனிகள் என்றால் ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை, ஆசுவமான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, குணங்களிலே மாறுபட்ட ஒரு வாழ்க்கை. இறைவனிடத்திலே நாம் நிலைத்திராமல் அந்த நிலமாகிய இயேசுக்குள் வேறு ஊன்றப்படாமல் அவருடைய சாராம்சங்கள், அவருடைய சுவாபங்கள், அவருடைய வல்லமை பார்க்க முடியாது. அதுதான் இப்படி சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஓய்ந்தன, எல்லாம் புதிதாயின. அப்ப இறைவனுக்குள்ளே ஒரு மனிதன் நிலைத்திருக்கும் போது ரோமர் 5:5 அவன் இதயம் கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட்டு. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே பக்தி பேசுறோம், பக்தி திறமை, நல்லா பிசாசுகளை ஓட்டுகிறார்கள், வரங்கள் கூட ஆபரேட் ஆகுது. ஆனால் கனிகளை சுவாப அன்பு இல்லாதவர்களாய் போட்டு, சுவாப அன்பு இல்லாதவர்களாய் யாரை எப்படி நேசிக்க, எப்படி பண்ண வேண்டும், பகை, விரோதம். ஆனால் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் இயேசுவோடு தான் வாழ்கிறேன், இயேசு எனக்குள் இருக்கிறார், ஆனால் சுவாப அன்பில்லை. அதனால தான் அதே சுவிசேஷம் 15:9 சொல்கிறது, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்கிறார். அப்ப இறைவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய கிருபையில் நிலைத்திருக்க விரும்புகிறார்கள், வரங்கள் நிலைத்திருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் போதுதான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்களுக்குள்ளே கடவுளை குறித்த பக்தி வைராகியம் இருக்கிறது. நான் ஆண்டவருக்காக எதையாக செய்ய வேண்டும் விரும்புகிறேன், எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்களிலே கிறிஸ்துவின் அன்பு இருக்கா, மன்னிக்கிற சுவாபம் இருக்கா, தாழ்ந்து போகிற சுவாபம் இருக்கா, விட்டு கொடுக்கிற சுவாபம் இருக்கா? அப்போ ஆண்டு சொல்லி, நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அன்புலே மாத்திரம் இல்லை, நிறைய பேர் கிறிஸ்துவை போல அந்த விசுவாசம் கிடையாது. 1 கொரிந்தியர் 16:13 வாசிக்கும் போது, விழித்திருங்கள், திடன் கொள்ளுங்கள், புருஷராயிருங்கள் சொல்லிட்டு சொல்றதுல விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். அப்ப நம்ம அடுத்தது எதுல நிலைத்திருக்க வேண்டுமா? நம்ம என்னதான் திறமையா இருந்தாலும் நிறைய பேர் மற்றவங்க அட்வைஸ் சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுவாங்க, இப்படி இரு, அப்படி இரு, ஏசப்பா நம்பு, விசுவாசமா இருன்னு சொல்லுவாங்க. ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கள் விசுவாசத்தை விட்டு வெளியே வந்து விடுவார்கள். அதை தான் நான் சொல்றேன், நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த விசுவாசம் காலப்போக்கிலே மாறி போகக்கூடாது. சொல்ற ஆதியிலே கொண்ட அன்பு 2 கொரிந்தியர்ல அங்க 13:5 சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லை என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். அப்ப விசுவாசம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தேவனை பிரியப்படுத்துகிறார்கள், தேவனை மகிழ். இதெல்லாம் எப்ப நடக்கும்? ஆண்டுக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் போது, அவர் நம்மிலே நிலைத்திருக்கும் போது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க ஆரம்பிப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். அது மாத்திரம் இல்லை, இந்த கனிகள் என்று சொன்னால் ஒன்று அங்கே கலாத்தியர் 5 வாசிக்கிறதுல ஆவியின் கனிகள், அந்த கனி, அந்த சாந்தம், அமைதி, தாழ்மை, இச்சை அடக்கம், பொறுமை இன்னைக்கு நமக்கு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கு இல்லை. அற்புதங்களும் அடையாளங்களும் வாழ்க்கையில் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? தெய்வீக சுகத்தை பார்க்காமல் போனதுக்கு என்ன காரணம்? தேவனுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளாமல் போனதுக்கு என்ன காரணம்? விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. நம்ம விசுவாசத்துக்குள்ள எப்போ ஜீவன் இருக்கிறதோ, விசுவாசத்துக்குள்ள எப்போ வல்லம் இருக்கிறதோ, நாம் சீரா போய் கொண்டே இருப்போம். இந்த மார்த்தாளை போல நாம் அறிவை நம்புகிறோமே தவிர, ஆனால் விசுவாசத்தை வாழ்றதில்லை. மார்த்தாள் நாருமே என்றால், ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவன் உயிரோடு தான் இருக்கிற கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சில கல், சந்தேகம் என்ற கல், பயம் என்ற கல், உருகுரு என்ற கல்லெல்லாம் புரட்டினா தான் விசுவாசம் நமக்குள்ளே மேலோங்கி நிற்கும். அது மாத்திர தேவ மக்களே, நம்ம வசம் சொல்லுது, அவர் நிலைத்திருங்கள். நீங்க பிலிப்பு 2 சொல்லு, அவர் நிலைத்திருங்கள். அதே போல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அழகா பிலிப்பு 4:1 சொல்லுது, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள். 1 அவன் 2:28 பிலிப்பு 4:1 பார்த்தா கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள், அவர் நிலைத்திருங்கள்னா நம்ம நாள் பட நம்ம எங்க போய் நின்றோம்னா உலகத்துல, பாவத்துல. அதுதான் ரொம்ப ஜாக்கிரதை. எப்பயுமே கர்த்தருக்குள்ளேயும் அவர் அன்புக்குள்ளேயும் விசுவாசத்துக்குள்ளேயும் நாம் நிலைத்திருக்கும் போது தான் மிகுந்த கனிகளை கொடுப்போம், கிறிஸ்துவின் அன்புள்ளவர்களாய் வாழ்வோம். அதைவிட மேலாய் விசுவாசத்தின் அடையாளங்கள், விசுவாசத்தின் மேன்மைகள் நம்ம வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கிறது. நாம் இப்போ உலகத்தில் நிலைத்திருக்கிறோமா, பாவத்தில் நிலைத்திருக்கிறோமா, அவிசுவாச சந்தேகத்தில் நிலைத்திருக்கிறோமா, இல்லை கிறிஸ்துக்குள்ளே
நாம் கிறிஸ்துக்குள் நாம் நிலைத்திருக்க முயற்சிப்போம். கிறிஸ்துநாதர் நமக்குள் நிலைத்திருந்தால், அவருக்குள் நாம் நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அது மாத்திரமல்ல, ஒரு புது சிருஷ்டியாக நாம் திகழ்வோம். கர்த்தர் இந்த யோவான் 15:4 படியே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. God bless you. God bless you. ஆமென்.